எக்ஸாமில் ரொம்ப அதாவது எக்ஸாமில் என்ன பிரச்சனைனா இப்போ லவ் லெட்டர் எழுதுறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதாவது லவ் லெட்டர் எழுதும்போது நிறையா விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும், அது எழுதணும் இது எழுதணும்னு சொல்லி எழுத ஆரம்பித்தா ஒன்றுமே வராது. ஆனால் எக்ஸாம் அப்படி இல்லை, ஒன்றுமே இருக்காது, 50 பக்கம் எழுதுவாங்க, வந்துக்கிட்டே இருக்காது வாட்டுக்கு மாட்டேன். அது ஒரு சிறப்பு தான். அது இன்னும் சில வித்தியாசமாக சில இடங்கள் வேறு மாதிரி நடக்கும். பாரதியார் மீண்டும் பிறந்தால் இந்த கட்டுரை எழுதுன்னு கொடுத்துதாங்க. கூப்பிட்டேன், சார் வாங்க ஒரு ஈவரக்கத்தோட கேள்வியை கேளுங்க. பாரதியார் மீண்டும் பிறந்தால் கட்டுரை எழுத சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே அந்த மனுஷன் பிறந்து படாத பாடு பட்டார் இந்த தேசத்தில், எதுக்கு அவர் மறுபடியும் மீண்டும் பிறக்கணும் அப்படின்னு ஒரே அடிச்சு விட்டு பேப்பர் தூக்கி கொடுத்து போயிட்டான். அவர் பேதலிச்சு போயிருக்கார். அப்புறம் கேட்டார், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கடா அப்படின்ட்டார். சார் எது கொஸ்டின் பேப்பர் எது ஆன்சர் பேப்பர்ட்டான். டவுட் இருக்க வேண்டியதான், ஆனால் உனக்கு டவுட்லேயே டவுட் இருக்கக்கூடாதா? இல்லை நான் நியாயமாத்தான் கேட்டேன், கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்குது வாஸ்துவம், இது என்ன ஆன்சர் பேப்பரில் ஆன்சரவே காணாம், நீங்கள் தான் முறைப்படி எனக்கு பதில் சொல்லணும்னு பாருங்கள். அப்படியே திகச்சிருந்தார். நான் இதுக்கு மேலே பதில் சொல்கிறதுக்கு விரும்பலடா, உன் இஷ்டத்துக்கு எழுது, இல்லாட்டி 1 லிட்டர் சீமத்தண்ணி வந்து என்னையே நீங்கள் பொருத்தியே கூட விடு, உங்களுக்குலாம் வாத்தியார் வைக்கிறதுக்கு நான் பரவாயில்ல எனக்கு தானே தெரியும். ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தை கூட நகைச்சுவாக இயல்பாக, ஏன்னா அந்த இடத்துல ஆசிரியர் வந்து இன்றைக்கெலாம் அடித்தோம்னா போச்சு, அவங்க உள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் இயல்பாக அவங்களும் நகைச்சுவாக மாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன படித்தாலும் வேலை அடிக்காண்டு ஆகிப்போச்சு, அது ஒரு எல்லாருக்கும் தெரியும். அது எம்னா அன்றைக்கி ஒருத்தர் சுடாட்டில் உட்காந்து அழுதுருக்கேன் ஒரு 12 மணிக்கு. அப்பா பெரிய தாத்தா இப்படி போயிட்டே தாத்தா போயிட்டே அப்படின்னு. அங்கிட்டு போன ஒரு ஆள், ஏன்டா இந்நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? தாத்தா செத்துட்டாருங்க. என்ன வயசாகுது? 95 வயசு. 95 வயசில் போகிறதாங்களா போகட்டும் அப்படின்னு. அது இல்லை, அவருக்கு இன்னைக்கு தான் இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு பாவம், அது கூட அனுபவிக்க முடியாமல் போயிட்டாரு. மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.